வணக்கம் நண்பர்களே. ஸோ எடிட் ஆப்ஷன் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அது இன்னைக்கு 1 மணிக்குல தான் எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் இந்த காணொலி இருக்க போது. தயவு செய்து காது கொடுத்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு இறுதி வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அரைகுறையா பார்த்துட்டு நமக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. முதல்ல நான் என்னென்ன சொல்ல வரேன், ஏன்னா எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்கணும், அது மட்டும் ப்ரொமோட் பண்ணணும், ஆன்லைன் கிளாஸ் ப்ரொமோட் பண்ண வேலை மட்டும் இருந்துச்சுன்னா நான் இந்த அளவு இறங்கி பண்ண மாட்டேன். நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்திருந்தாலும் நீங்க ப்ராப்பரா அப்ளை பண்ணா தானே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் பண்ணாம இருக்க போறீங்க. ஸோ அந்த ஒரு நல்ல இடத்துக்காக தான் உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவான். ஏன்னா நான் எப்பயுமே எல்லாத்துட்டையும் சொல்றது, சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். சரிங்களா? இப்போ நல்லபடியா நீங்க அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாமுக்கு ஃப்ரீ மைண்டடா நீங்க படிப்பீங்க. ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்துச்சுன்னா அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அந்த எண்ணத்திலே நீங்க சரியா படிக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் நான் சொல்றேன், அப்ளை பண்ணது ப்ராப்பரா பண்ணணும். இப்போ எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல என்னென்ன தவறுலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் காலையிலேயே காணொலி போட்டிருந்தேன். ஒரு சில பேர் எனக்கு தனியா போன் பண்ணி அந்த ஜோன்லாம் நம்ம மாத்திக்கலாமாங்க, எங்க போன் பண்ணி கேட்டா கூட நான் மாத்த முடியும் நான் சொல்ல போறேன். சரிங்களா? அதாவது உங்க ஜோன், அந்த மண்டலங்கள், ரீஜியன் மாத்த முடியாது. அதே போல டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் மாத்த முடியாது, கண்டக்ட் லைசன்ஸ் நம்பர் மாத்த முடியாது, கம்யூனிட்டி அது உங்க கேஸ்ட் மாத்த முடியாது. சரிங்களா? இந்த 4 விஷயங்களை மாத்த முடியாது. ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் மாத்துறதுக்கு அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்க பேரை மாத்திக்கலாம், மொபைல் நம்பரை மாத்திக்கலாம், இமெயில் ஐடியை மாத்திக்கலாம், என்னன்னா நீங்க மாத்த நினைக்கிறீங்க மாத்திக்கலாம், நான் சொன்ன விஷயங்களை தவிர. ஓகேவா? அடுத்ததா தமிழ் வழி சான்றிதழை பத்தி ஏகப்பட்ட டவுட்ஸ். அதாவது தமிழ் வழி சான்றிதழ் 2 வகையில நம்ம பிரிக்கலாம். அதாவது எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் தமிழ் வழியில படிச்சது. சரிங்களா? அது டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பிரசன்ட் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் சர்டிபிகேட். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஸ்கூல்ல படிச்சுக்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுக்கலாம். இங்க அவங்க சொல்லியிருக்கிறது முன்னுரிமை, அதாவது பிரியாரிட்டிங்கிறதுல 18 கேட்டகரி இருக்கு. அந்த 18 கேட்டகரியில ஒன் ஆஃப் த கேட்டகரி தான், ஒரு கேட்டகரி தான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தோர். தமிழ் வழியில் படித்தோர்னு சொல்லல, அரசு பள்ளியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் வழியில் படித்தோர்னு போட்டிருக்காங்க. அப்ப அந்த சர்டிபிகேட் 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க பியூரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருங்க. உதாரணமாக ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி 1ல இருந்து 5 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அப்புறம் மேல்நிலை பள்ளியிலயோ உயர்நிலை பள்ளியிலயோ ஒரு 6 to 10 படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பியூரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு. அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும் அந்த 18 கேட்டகரியில டிக் பண்ணுங்க, இல்லாட்டி அதை விட்டுருங்க. இல்ல நான் 1 வருஷம் அங்கிட்டு பிரைவேட்ல படிச்சேன், 1 வருஷம் எடிட்ல படிச்சேன்னா அது கொடுக்க வேண்டாம். அதே போல முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நீங்க இருந்தாலும் அந்த சர்டிபிகேட் இருந்தா அதை டிக் பண்ணி அந்த அப்லோட் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? சோ அதை போட்டுக்கிட்டு பெரிய இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயத்த ஆக்கிட்டு அது இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே. அது இல்லாம உங்களுக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. சரிங்களா? அது கொஞ்சம் ஒரு முன்னுரிமை கிடைக்கும், அவ்வளவுதான். வேற ரொம்ப எல்லாம் ஐயோ தமிழ் வழி கொடுக்கலையே, முதல் தலைமுறை பட்டதாரி கொடுக்கலையே அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அதே போல எக்ஸர்வீஸ்மென் கோட்டா இருந்தா அந்த எக்ஸர்வீஸ்மென் கோட்டால நீங்க இருக்கீங்க, கண்டிப்பா அது அந்த கோட்டால இருக்குன்னா கொடுங்க, இல்லாட்டி அந்த சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. சரிங்களா? அதே போல கலப்பு திருமணம் புரிந்தோர் மணமகளோ அவங்க ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க, அது SC/ST பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஒண்ணு மணமகள் இருக்கலாம், இல்லை மணமகன் இருக்கலாம். 2ல யாராவது SC/ST பிரிவை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த கலப்பு திருமண சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம், இல்லைன்னா அதையும் விட்டுருங்க. இந்த மாதிரி 18 வகையான கேட்டகரி இருக்கு. அதுல எல்லாத்தையும் டிக் பண்ணிட்டு நிறைய பேர் தவறு பண்ணிட்டீங்க. அதெல்லாம் இல்ல, சர்டிபிகேட்டே எனக்கு இல்ல, அந்த கோட்டாவே எனக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. உங்க கம்யூனிட்டி வைஸா உங்களுக்கு கோட்டா வந்துட்டு போகுது. சரிங்களா? சோ இது ஒரு இது. அப்புறம் கண்டக்ட் லைசன்ஸ்ல சில பேர் பேஜ் நம்பர் எங்கெங்க இருக்கு பார்க்க முடியலங்கிறாங்க. நல்லா ஒரு பூத கண்ணாடி வச்சு பாருங்க. பேஜ் நம்பர் உங்க கண்டக்ட் லைசன்ஸ்ல லெப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், அதுல பேஜ் நம்பர் இருக்கும். அந்த பேஜ் நம்பர் எந்த பேஜ் டேட் என்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. கண்டக்ட் லைசன்ஸ் கொடுத்த டேட்டு தான் அந்த பேஜ் டேட்டு. நான் சொல்றது இப்ப சொல்றது கண்டக்ட் லைசன்ஸுக்கு.
சரிங்களா. கண்டக்டர் லைசன்ஸ்ல லெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சர்டிபிகேட் நம்பர் இருக்கும், அப்படியே பேஜ் நம்பர் போட்டிருப்பாங்க. பேஜ் வழங்கப்பட்ட தேதிங்க, கண்டக்டர் லைசன்ஸ் வழங்கப்பட்ட தேதி தான் பேஜ் வழங்கப்பட்ட தேதி. இதுல எல்லாம் குழப்ப வேண்டாம். அதே போல டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை எடிட் பண்ண முடியாது. டிரைவிங் லைசன்ஸ் முன்னாடியே நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பேஜ் போட்டிருப்பீங்க. பேஜ் என்னது அப்படின்னா பொதுப்பணி பேஜ் என்னது, நீங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓன் வெஹிக்கிள் இல்லாம கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்காக பேஜ் போடுவீங்க. பேஜ் போட்டுதான் நீங்க ஹெவி போடுவீங்க. அப்ப ஹெவிக்கு முன்னாடி என்னது பேஜ் எடுத்திருப்பீங்க. அப்ப பேஜ் டேட் தான் முதல் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் டேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹெவி போட்டிருப்பீங்க. அப்ப பேஜ் போட்ட டேட்டு போடணும், அந்த டேட்டு போட்டுக்கணும், பேஜ் வழங்கப்பட்ட நம்பர் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஹெவி லைசன்ஸ் நம்பர், ஹெவி லைசன்ஸ் எடுக்கப்பட்ட இடம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். இது ஏன் ரொம்ப எல்லாரும் காம்ப்ளிகேட்டடா ஆகி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒரு சாரார் வந்து நான் வந்து இப்ப வந்து மதுரையில வந்து ஹெவி போட்டேன், ஆனா இப்ப அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி நான் சென்னையில இருக்கேன், நான் இப்ப எதை போய் போடுறது அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க எதுக்கு மறைக்கிறீங்க? மதுரையில லைசன்ஸ் போட்டீங்கன்னா அந்த பிளேஸ் போடுங்க. சரி, அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், மதுரைனா TN58ன்னு. அதை எப்படி மாத்த முடியும் உங்களால? சரிங்களா. பிரைமரியா எங்க போட்டாலும் அந்த அடையாளத்தோட அடுத்த லைசன்ஸ் இருக்கும். இது வந்து இந்த லைசன்ஸ் பிரைமரியா இங்க போட்டுருக்காங்கன்ட்டு. அப்ப நீங்க அட்ரஸ் மாத்தினாலும் எடுத்த எந்த இடத்த எடுத்தீங்களோ அதை வந்து கரெக்டா போட்டுருங்க. ஓகேவா. சோ இந்த மாதிரி டவுட்டும் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து போட்டோ. சரிங்க, உங்களுக்கு ஒரு உறுத்தலா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்த மாத்திருங்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் செலவாகுமா? போட்டோ வந்து அவங்க அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒயிட் பேக்ரவுண்டு, அதுல உங்க பேர் போட்டுக்கணும், அப்புறம் போட்டோ எடுத்து தேதி போட்டுக்கணும். சில பேர் வந்து முதல்ல தவறா ஏதோ ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்ப ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, இப்ப போடாவா வேண்டாமா இருக்கட்டுமா அப்படின்னு என்ன இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருந்தது, ஐயோ அப்படி பட்டோம்னா மாத்திடுங்க. அது ஏன் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்காண்டு யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லா அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபா ஆகுமா? இப்ப கூட போட்டோ எடுத்த டேட்டை போட்டுட்டு உங்க பேரை போட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. கால் டிக்கெட்ல நல்லா இருப்பீங்கல்ல போட்டோ. அதனால வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த வாய்ப்பு வந்து இனிமேல்லாம் அப்படிலாம் ரொம்ப ரொம்ப வெறும் 10,000 பேரு. ஒரு பையன் கேக்குறான் என்கிட்ட, ஏங்க ரேஷன் கடைக்கு வேலைக்கே 3 லட்சம் பேர் போட்டிருக்காங்க, இதுக்கு பாத்தீங்களா வெறும் 10,000 பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. என்ன பண்றது, 2 லைசன்ஸ் உள்ளவங்க அவ்வளவுதான் இருக்கீங்க, வெறும் கண்டக்டர் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளவங்க அவ்வளவுதான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கிடைக்கும்? சரிங்களா. அப்ப வந்து 10,000 பேருக்குன்னா 1:3 வச்சுங்களேன். பிராக்டிகலுக்கு உதாரணம் சொல்றேன், 1:3 அடிப்படையில பிராக்டிகல் கொண்டு போயிட்டு வச்சுங்களேன், எவ்வளவு பேர் வருவீங்க? அந்த 10,000 பேருமே என்ன பண்ணுவாங்க, பிராக்டிகல் போற மாதிரி வரும். சும்மா நீங்க எழுதினாலே எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா. அப்படி பண்ண மாட்டாங்க, 1:2 அடிப்படையில வைப்பாங்க. பாதிக்கு பாதி வந்து வெளியேறீங்க, பாதி உள்ள போறீங்க. அதனால வந்து நம்ம வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நீங்க எல்லாம் 10 எக்ஸாம் எழுதுன ஆள் கிடையாது. நிறைய பேர் இப்பதான் எக்ஸாம்ல என்னன்னு பார்த்து உட்காந்து படிக்க போறீங்க, எழுத போறீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும். சோ அதனாலதான் நம்ம இந்த அளவு இறங்கி நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா. அதனால வந்து இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த எடிட் ஆப்ஷன் வந்து ஒரு தடவை தான் பண்ண முடியும். அந்த பரமபோதம் விளையாடும்போது சொல்லுவாங்களே, சொக்கோட்டான் ஒரு முறைதான் ஊட்டப்படும் மாதிரி, ஒரு முறைதான் நீங்க வந்து இந்த எடிட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். இதுல தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நான் அதை சொல்றேன், உங்க நண்பர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிருங்க. ஏதாவது எடிட் பண்ணுனா கரெக்டா வந்து நல்லா கரெக்டா இருக்கா அப்படின்னு டிக் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னா அதை போய் தொடாதீங்க. தப்பா பண்ணிருக்கவங்க மட்டும் அதை போய் தொடுங்க. ஏற்கனவே கரெக்டா இருக்கு, எல்லாரும் பண்றாங்களே, நான் வந்து என்னன்னு பாட்டு வருவான்னு போய் உள்ள போய் லாகின் பண்ணி எதையாவது ஒருத்தர் நோண்டி விட்டுருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டிக்ல வந்து ஆதரவற்ற விதவை அப்படின்னு முன்னுரிமை இருக்கு. ஆதரவற்ற விதவை சார்ந்தது அவர் எங்க போவாரு சொல்லுங்க பார்ப்போம். அதனால நீங்க கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க விட்டு இந்த அப்ளிகேஷன் பக்கமே போக வேண்டாம். சரிங்களா. கரெக்டா இல்ல எடிட் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் போங்க. சோ வந்து ஒரு சின்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஆனா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா வந்து யோசிக்கிறீங்க. சரிங்களா. சோ நான் மறுபடியும் சொல்றேன், சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். அதாவது உங்களுக்கு எல்லா டவுட்டுக்கும் நான் கிளாரிஃபை பண்ணிருப்பேன் நம்புறேன். இன்னமும் டவுட் இருக்குன்னா எல்லாருமே நைட்டே கமெண்ட்ல போட்டுருங்க. காலையில முதல் வேலையை உங்களுக்கு வீடியோ போட்டுறேன். அடுத்து வந்து நீங்க பார்த்து 2 நாள் டைம் இருக்கு, பார்த்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா. சோ இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.